पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। पूर्वभागं श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोऽतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। ॐ विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः। நாராயண நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்துல முதல் ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த முதல் ஸ்லோகத்துல நேத்து என்ன பார்த்துருக்கோம், நேத்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு புராணத்தோட ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். லாஸ்டா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா முடிச்சோம். யம நியம விதூத கல்மஷானாம், யமதூதருக்கு பார்த்தீங்க அப்படின்னா யம தர்மராஜா லாஸ்ட் ஒரு ஆதேசம் கொடுக்கிறார். யம தர்மராஜா யம நியம விதூத கல்மஷானாம், யார் யமங்கள் நியமங்கள் டோன்ட் டூஸ், இதனால மனசுல இருக்கக்கூடிய கல்மஷங்கள்னு சொல்லக்கூடிய அழுக்கு எல்லா பொல்யூஷனையும் என்ன தூர போட்டுட்டாங்களோ, கல்மஷ விதூத கல்மஷானாம்
அனுதினம் அச்சுத சக்த மானசானாம். ஒவ்வொரு தினமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சுதனோட சிந்தனையிலேயே சிந்தித்தவர்களா மனதை உடையவர்களா யார் இருக்காங்களோ அபகத மதமான மத்சரானாம், மானம் மதம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு விட்டுட்டு இருக்காங்களோ, அபகத அப்படின்னா நல்ல அச்சுதனோட சிந்தனையினால அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மதம் அப்படின்றது அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கர்வம், மானம். மதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தாம் ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறது, தன்னை பத்தி நான் சிலாகிச்சுட்டு இருக்கிறது, நான் தான் ஊர்லவே பெரிய ஆள், நான் தான் நல்லவன், அது மாதிரிலாம் நம்மள சிலாகிச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதம் பிடிச்ச யானைக்கு மாதிரி மெதுவா என்ன ஆயிடும், எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மதம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா மானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கர்வம், கௌரவம் நம்ம சொல்றோமே, நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, என்னோட நேம் இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதெல்லாம் மானத்துக்குள்ளார வந்துடும். அதுக்கப்புறம் மத்சரானாம், பொறாமை. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டவர்கள் எவர்களோ, அச்சுதனோட சிந்தனை பண்ண இதெல்லாம் போயிடும். அப்படிப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரஜ பட தூரத்தரேனமானவானாம், அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட இருந்து ஏ பட்ட, ஏ வேலைக்காரங்களே, யமதூதர்களே என்ன பண்ணுங்க அப்படின்னா தூரத்தரேன ஏவ பிரஜ, ரொம்ப தூரமா அவங்க பக்கத்துலயே போயாதுங்க, ரொம்ப தூரமா போய் விடுங்கள் அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சொல்லியிருக்கு. அப்ப சதா காலமும் நித்தியம் அனுதினமும் என்ன பண்ணணும், அச்சுதனை வந்து பாத்தீங்கன்னா ஆசக்த மானசானாம் அது இருக்கணும். முக்கியமா நம்ம காலையிலயும் கீதா படிக்கிறோம், சாயந்தரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறோம். என்ன எண்ணம் அப்படின்னா எனக்கு இதான் விஷயம், சதா அச்சுதனை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எல்லா குவாலிட்டிஸும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை நித்தியம் வந்து அச்சுதனை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொன்னதுக்கு பிறகு லாஸ்டா ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டிருந்தார், என்னன்னா கன்க்ளூஷன் வந்துருந்து இத்தியாதி வச்சனைகி, இது மாதிரி நிறைய வச்சனங்கள் மூலமா என்ன சொல்ல வர்றீங்க சுவாமி அப்படின்னா வைஷ்ணவ லக்ஷணஸ்ய. வைஷ்ணவ லட்சணம்னா என்னது, வெறும் இது நாமத்தை போட்டுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ லட்சணம் இல்லை, அது பாகிய வேஷம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திலையும் விஷ்ணுவை பார்க்கிறது தான், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு பார்க்கிறது தான் வைஷ்ணவனுடைய லட்சணம். நான் ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த சாக்தம் பகிஷ்சைவம் வியவகாரே வைஷ்ணவம் ஆச்சரேத். இது இருக்கணும் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயா தான் உள்ள எல்லாத்தையும் பண்றா அப்படின்ற எண்ணத்தோட, நான் பண்ணல, யாரு பண்றா, திரிகுணாத்மிகா மாயா பண்றா அப்படின்னு உள்ளுக்குள்ளார எப்பவுமே எண்ணம் இருக்கணும். அதுக்கப்புறம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா பகிஷ்சைவம், நல்லா வெளியில ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு நல்லா திரிபுன்றத்தை போட்டுக்கிட்டு சைவனா வெளியில காட்சி தரணும். விவகாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கணும், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, இந்த லோக்கத்துல இருக்கிறது எல்லாம் விஷ்ணுமயம் தான். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சேவபாவத்துல இருந்துகிட்டு எவ்வளோ முடியுமோ பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா சேவாபாவத்துல விஷ்ணு பகவானை நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணணும். அப்ப தாசபாவனையில இருந்துகிட்டு பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாகியத்துல விவகாரத்துல இருக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ லட்சணம். இந்த விதமா அனுதினமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணுவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது வைஷ்ணவனோட லட்சணமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த விதமான வைஷ்ணவ லட்சணஸ்ய ஏவம் பிரகாரத்துவாத், இந்த விதமா செய்யணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. இந்த முறைப்படி செஞ்சுக்கிட்டு என்னது ஹிம்சாதி ரஹிதேன விஷ்ணோஹோ, எந்த ஒரு ஹிம்சையும் இல்லாமல் எல்லா ஜீவராசிலையும் ஈஸ்வரன் இருக்கார், எல்லா ஜீவராசிலையும் விஷ்ணு சுரூபம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம, எந்த ஜீவராசியும் அல்பம் இல்லை. சின்ன எறும்பு தானே சாமி, போகும்போது மெதிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னா பண்ண முடியாது, எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்கா. நான் வண்டியை கீழே எடுக்கும்போது பார்த்து எடுப்பேன், ஏன்னா எறும்பு போயிட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு எறும்பு மேல விட்டுட்டோம் அப்படின்னா எறும்பு தானே அது பாட்டுக்கு பாதையில இருக்கு, நம்ம பாட்டுக்கு மெதிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னா போக முடியாது. உங்களுக்கு இனிமே மெதுவா நமக்கு என்ன வரணும், புத்திக்குள்ளார சின்ன சின்ன ஜீவராசியிலிருந்து பெரிய ஜீவராசி வரைக்கும் எல்லாத்துக்குள்ளாரையும் ஈஸ்வரன் என்னது விஷ்ணு பகவான் தான் இருக்கார் அப்படின்னு. அப்ப நீங்க எதையுமே கொல்ல முடியாது, இம்சையே இல்லாதவர்களாக, இம்சாதி ரஹிதேன விஷ்ணோஹோ ஸ்துதி, விஷ்ணுவினுடைய ஸ்துதியையும் விஷ்ணுவோட நமஸ்காரத்தையும் பூஜனம் எதெல்லாம் அர்ச்சனம்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தவியம் இது செய்ய வேண்டும். சுவாமி நீங்க ஓங்காரத்தை சொல்லியிருக்கீங்களே சுவாமி,
ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜை அர்ச்சனம் இதெல்லாம் இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு நமக்கு நம்ம இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ற உபதேசம் வந்து பண்ணும்போது உத்தவ கீதையில உத்தவருக்கு சொல்லும் போது சொல்றார், முதல்ல பிரதானமா என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமத்தை 10 பண்ணிட்டு ஓங்காரத்தை ஜபத்தை என்னது நல்லா லென்த்தியா பண்ணுங்கன்னு ஃபர்ஸ்ட் உபதேசம் அதுதான் பண்ற. எப்படி யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் சாதனை ஓங்காரம், ஈஸ்வர பணிதானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம், அடுத்த சாதனை பிராணாயாமம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உத்தவருக்கு சொல்லும் போது முதல் சாதனை வந்து பாத்தீங்கன்னா 10 பிராணாயாமத்தை பண்ணிட்டு ஓங்காரத்தை ஜபிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கும் முடியாதவங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா விஷ்ணுவோட ரூபத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பூஜைகள் பண்றது அப்படின்றத அங்க சொல்றாரு. உங்களுக்கு கிரியா யோகம்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கிரியா யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. நம்ம யோக சூத்திரத்துல சொல்ற கிரியா யோகம் அதே மாதிரி பாகவதத்திலையும் ஒரு கிரியா யோகத்தை சொல்ற. அப்போ ஒவ்வொரு சாமர்த்தியம் இருக்கு. யாருக்கு ஓங்காரம் பண்ண முடியலையோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த உபாசனை இது ஒரு நல்ல விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு இல்ல ஒரு சால கிராமத்தை வச்சுக்கிட்டு நல்லா அர்ச்சனைகளையும் பூஜைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்ப ஸ்துதி நமஸ்காரம் வாக்குல பண்றது ஸ்தோத்திர பாராயணம், அப்புறம் உடம்பால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜா, அதுக்கப்புறம் நமஸ்காரம் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றது. இது எல்லாத்தையும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம ஹிம்சை இல்லாமல் செய்ய வேண்டும். கர்த்தவியம் இது சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்தது இது ஆரம்பிக்கிறார். ஸ்ரத்தைய பத்தின விஷயத்தை ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்ரத்தைய பத்தி ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியம் பண்ணும் போதும் ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா நடக்காது. அதோட பலன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பூரணமா கிடைக்காது. அதனால ஆச்சாரியார் ஸ்ரத்தைய பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தயா தேயம். ரொம்ப அற்புதமானது. தைத்திரிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க எதையாவது இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கணும்? தானம் கொடுக்கும் போது ஸ்ரத்தயா தேயம். இங்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தானம் பண்றதை நான் பார்த்திருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காரை விட்டு கீழே இறங்க மாட்டாங்க. கார்லயே இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சாதுக்களை கூப்பிடுவாங்க. கார் விண்டோவை மட்டும் ஓபன் பண்ணி சாதுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கூப்பிட்டு தட்சணையை கொடுப்பாங்க. நான் பார்த்தேன் அப்படின்னா நான் சொல்லுவேன், கீழே இறங்க, ஃபர்ஸ்ட் கீழே இறங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். எப்பவுமே தானம் கொடுக்கிறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே, வாங்குறவன் மேல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம காசு கொடுக்குறோம், ஆனா வாங்குறவங்க நமக்கு என்ன கொடுக்குறாங்க? புண்ணியம் கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. காசு கொடுத்து தானம் கொடுத்து நீங்க என்ன வாங்குறீங்க? பெரிய புண்ணியத்தை வாங்குறீங்க. தானம் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்க இருந்து புண்ணியம் கிடைக்கும்? நம்ம பூர்ணிமா கேட்பாங்க, சாமி எல்டாம்ஸ் ரோட்ல ஆளே இல்லை சாமி, நீங்க சொல்றீங்க எதையாவது கொடுக்கணும்னு. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா எல்டாம்ஸ் ரோட்ல போய் நின்னீங்க அப்படின்னா யார் இருக்கா? சென்னையில மவுண்ட் ரோட்ல போய் நின்னீங்க, மவுண்ட் ரோட்ல கூட ஆள் இருப்பாங்க. நுங்கம்பாக்கம் மாதிரியான ஏரியா போயஸ் கார்டன்ல போய் நின்றுட்டு போயஸ் கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா தானம் வாங்குறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா, பெங்களூர்ல நிறைய பேர் சொல்றாங்க, சாமி நீங்க சொல்றீங்க அன்னதானம் பண்றதுக்கு ஆளே இல்லை, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. கேரளால கொச்சியில இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, பிரபோதாட்ட சொன்னா, பிரபோதாஜி கொஞ்சம் விராட் உபாசனை பண்ணணும், நம்ம ஆட்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தானம் கொடுக்கறத பிராக்டிஸ் பண்ணணும் அவங்களுக்கெல்லாம் அப்படின்னா. யாரு வாங்குறதுக்கு ஆள் இல்லையே. அப்ப நீங்க ஏதாவது வாங்குறதுக்கு ஆள் இருந்தா தானே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும், மனசை வந்து கல்டிவேட் பண்ண முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கொடுக்கறவன் மேல வாங்குறவன் கீழன்னு. அப்படி இல்லை, வாங்குறவன் மேல நமக்கு புண்ணியம் கொடுக்கறான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஐயா சுவாமி வாங்கிக்கிறீங்களா? நிறைய பேர் நான் கொடுக்கறத பார்த்துருக்கேன். இதே மாதிரி நம்ம சதானந்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தையும் போய் கொடுக்கறது நீங்க வரும்போதெல்லாம் கொடுப்பாரு, கொஞ்சோண்டு வாங்கிக்கிறீங்களா அப்படி ரொம்ப பவ்யமா போய். ஆக்சுவலா அப்படிதான் கொடுக்கணும். கொடுக்கும்போது வாங்குறவங்க ரொம்ப எளிமையான மனிதர்களா இருப்பாங்க. அப்ப எளிமையான மனிதர்கள் சாதாரண நபர்களா இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஈஸ்வரனை பார்க்கணும். வாங்குறது வந்து ஈஸ்வர சுரூபத்துல இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பவ்யமா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும். அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஈஸ்வரன் உள்ள இருக்கார். எப்படி இருக்கணும்? ஒரு விஷ்ணு பக்தன் நல்ல சகஸ்ரநாமத்தையும் பகவத்கீதையும் கேட்டவன் என்ன பண்ணணும்? எல்லாத்திலையும் ஈஸ்வரன் இருக்கார். இவருக்கு வித்யா பிரசாத்துக்கு நாங்க சனிக்கிழமை கொஞ்சம் பிரசாதம் கொடுப்போம் பூதநாராயணன் கோயில இருந்துட்டு. நான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்குறவங்க ஒவ்வொருத்தரும் விஷ்ணு நாராயணா 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 நாராயணான்னு சொல்லிக்கிட்டே கொடுங்க ஜி.
உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா யாரையும் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு கொடுக்கறேன்னு நினைச்சு கொடுத்துறாதீங்க. மனுஷனுக்கு கொடுக்கறீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த மனுஷன் கீழானவன், நான் மேலானவன் அப்படின்ற எண்ணம் வந்துடும். அதே நேரத்துல உள்ள இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா இருக்கார், விஷ்ணு பகவான் இருக்கார், அந்தர்யாமி இருக்கார், சூத்திராத்மா ஒவ்வொரு ஜீவராசிலையும் இருக்கார் அப்படின்னு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? நல்ல ஸ்ரத்தையோட கொடுப்பீங்க. காரை விட்டு கீழே இறங்கி நல்ல பக்கத்துல போய் அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவ்யமா ஒரு தானத்தை கொடுக்கணும். அப்ப ஸ்ரத்தையா தேயம், உள்ள ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு ஸ்ரத்தையோட கொடுக்கணும். கூட வந்து அஸ்ரத்தையா அதேயம், அஸ்ரத்தையா ஸ்ரத்தை இல்லாமல் கொடுக்க கூடாது. எந்த வஸ்துவை நீங்க இன்னொருக்கத்து கொடுக்கும் போதும் பகவானுக்கு கொடுக்கறேன் அப்படின்ற எண்ணத்தோட ஸ்ரத்தையோட கொடுக்கணும். இதை நான் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஸ்ரத்தையே இல்லாம சரி எடுத்துட்டு போ அப்படிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அது பலன் கிடைக்காது. அப்ப தைத்திரிய உபனிஷத்தோட முக்கியமான மந்திரம் ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம் இருக்குங்க. அஸ்ரத்தையா அதேயம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி இப்ப இனிமே ஃபாலோ பண்ணணும். சதானந்தத்துக்குலாம் சொல்ல வேணும். சதானந்தம் என்னைக்கா பாத்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கும், இவரை எங்கேயாவது அடிச்சு பிடிங்கிருவாங்களோன்னு. அப்படியே பவ்யமா போய் கொடுக்குறாரு. கொடுக்கும் போது காலை தொட்டு கும்பிட்டு கொடுக்குறாரு. ஐயோ பெரிய விஷயங்க அது. அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? சதானந்தம் வந்தார் அப்படின்னா நமஸ்காரம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா காலை தொட்டு கும்பிட்டுருவாரு. டக்குன்னு ஏங்க நான் மிரட்டுவேன், ஏங்க சும்மா இருங்க நிக்கிறீங்க, எதுக்காக காலெல்லாம் தொடுறீங்க அப்படின்னு. இல்ல சாமி அப்படின்னுவாரு. காலை தொட்டு கும்பிட்டு தட்சணையை கொடுக்கறது அப்படின்னா அதான் மனசு. அந்த மனசு நமக்கு வரணும், எல்லாத்துக்கும் வரணும் கொடுக்கும் போது. அதுக்கப்புறம் அடுத்தது ஆச்சாரியா சொல்றாரு, ஸ்ரத்தையா அக்னி சமித்யதே, ஸ்ரத்தையா அக்னி சமித்யதே. ஸ்ரத்தையினால வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்னியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அக்னி ஸ்தாபனம் பண்றோம் அப்படின்னா, ஒரு யாகம் பண்றோம், ஒரு யஜ்ஞம் பண்றோம், ஒரு ஹோமம் பண்றோம் அப்படின்னா அந்த அக்னி யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அக்னி யாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா சூரியன்ல வந்து 4 அம்சங்கள் இருக்கு. சாந்தோக்கியத்தை சொல்லுது. சூரியன்ல என்ன அம்சம்னு கேட்டீங்கன்னா, முதல் அம்சம் உள்ளுக்குள்ளார அந்தர்யாமி உள்ள இருக்கார். சூரியனுக்குள்ளார கான்சியஸ்னஸ், அவர்தான் பிரகாச ரூபத்துல இருக்கார். அந்த சூரியனோட அடுத்த ஃபார்ம், டைலூஷன் ஃபார்ம் எது அப்படின்னா வாயு. சூரியன்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா வாயுவானது வந்து பாத்தீங்கன்னா அதோட அடுத்த ஃபார்ம்ல வருது. சூரியனோட அடுத்த ஃபார்ம் வாயு. பிரகாசம், பிரகாசத்துக்கு அடுத்து வாயு, வாயுவோட அடுத்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு வரும்போது அக்னி தத்துவம், தகிக்கிற தன்மை. அதுக்கப்புறம் அப்போ எங்கெல்லாம் அக்னி இருக்கோ அது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட டைலூஷன் ஃபார்ம். பகவான் எப்படி இருக்கார்? இந்த லோகத்துல அக்னி ரூபத்துல இருக்கார். அப்போ அக்னிய வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அணைக்க கூடாது. ஏன் அப்படின்னா அது விராட்டு புருஷனோடது, விராட் ரூபம் அது அக்னி. அப்ப அக்னிய வந்து நம்ம அக்னிஹோத்திரம் பண்றதோ இல்ல ஹோமங்கள் பண்ணும் போதோ அக்னிய ஸ்தாபனம் பண்ணும்போது ரொம்ப ஸ்ரத்தையோட பகவான ஸ்தாபனம் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு பண்ணணும். எப்போ தீபம் ஏற்றும் போதும் அதை பண்ணணும். ஹோமத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்னி பிரதானம், ஆகுதியை வாங்குறது அது சாதாரணது இல்ல, அது விராட்டு ஸ்வரூபம். அப்படி நினைச்சுக்கிட்டு ஸ்ரத்தையா அக்னிஹி சமித்யதே, ஸ்ரத்தையோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்னியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்தாபனம் பண்ணி நல்லா எரியூட்டு ஆகுதி கொடுக்கணும் சொல்லியாச்சு. இது மாதிரி இருக்கிற சுருதிகளால இத்தியாதி சுருதேகே, இந்த முதலான சுருதிகள் மூலமா ஸ்ரத்தையானது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ருதி பிரமாணம். ஸ்மிருதி பிரமாணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது, மகாபாரத சாந்தி பருவத்துல இருந்து ஸ்லோகத்தை சொல்ற. ஸ்ரத்தா பூதம் வதான் யஸ்ய, ஸ்ரத்தா பூதம் வதான் யஸ்ய ஹதம் அஸ்ரத்தேயதரத். அற்புதமான ஸ்லோகம். ஸ்ரத்தா பூதம் வதான்யஸ்ய, வதான்யஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? வல்லல், கொடுக்கிறவனுக்கு பேர் வதான்யஹன்னு பேர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புண்ணியாத்மாக்கள் தானம் பண்றவங்களா இருக்காங்களா, தான பிரபு நம்ம சொல்றோமே, நிறைய தானம் பண்றவங்க இருக்காங்க. அந்த தானம் பண்றவனுடைய தனம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா பூத்தம், ஸ்ரத்தையினால வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாகின்றது. பூத்தம்ன்றதுக்கு அர்த்தம் சுத்தம்னு அர்த்தம். ஸ்ரத்தா பூத்தம் அப்படின்னா பவித்திரமாகின்றது. நீங்க எங்கெல்லாம் தானம் கொடுக்கும் போது, அதனாலதான் நான் நிறைய பேர்ட்ட சொல்றது, தானம் கொடுக்கறத வந்து ரெகுலர் பண்ணுங்க.
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ % சொல்றாங்க நம்ம முஸ்லீம்ஸ்ல 5% வந்து முஸ்லீம்ஸ்ல சொல்றாங்க தானம் கொடுங்கன்னு. நான் இப்ப எல்லாத்திட்டையும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு % வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பாத்தியம் பண்றோமோ அந்த சம்பாத்தியத்துல ஒரு % என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க கையால கொடுங்க, ஸ்ரத்தையோட கொடுங்க. 2 காரியம் நடக்கும். ஒண்ணு, சர்வாத்ம பாவம், உங்களுக்கு மனசு விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா உங்க தனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை துக்கம் கொடுக்காம இருக்கும். நீங்க தானம் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா தனத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தனம் பொல்யூஷன், அதுல தோஷங்கள் நிறைய இருக்கும், பாப்பங்கள் கலந்தது எல்லா தனமும். அந்த தனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரத்தையோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா தானம் பண்ணணும். அப்படி ஸ்ரத்தையோடு தானம் பண்றவனுடைய தனம் பவித்திரமாகின்றது ஒண்ணு. அதே நேரத்துல ஹதம் அஸ்ரத்தையே தரது, இதரத்து அப்படின்னா ஸ்ரத்தை இல்லாம கொடுக்கக்கூடிய மற்றவனுடைய தனம். யாரெல்லாம் ஸ்ரத்தை இல்லாம வெறும் அகங்காரத்தினால கொடுக்கிறானோ அந்த தானம் வந்து என்ன பண்ணும், ஸ்ரத்தை இல்லாம கொடுக்கறது அவனை நாசம் செய்யும், அவனுடைய தனத்தை நாசப்படுத்தும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத சாந்தி பருவம். அப்ப கொடுக்கும் போது பவ்யமா ஸ்ரத்தையோடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயே பலஸ்ருதியில வந்து பாத்தீங்கன்னா 132வது ஸ்லோகம், பலஸ்ருதி தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 12வது ஸ்லோகம், அதே வந்து கண்டினியூவா எடுத்துக்கிட்டீங்கன்னா 132வது ஸ்லோகம். இமம் ஸ்தவமதீயானஹ ஸ்ரத்தா பக்தி சமன்விதஹ யுஜ்யேதாத்ம சுக சாந்தி ஸ்ரீர்த்ரீர் ஸ்மிருதி கீர்த்திபிஹி. 12வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பலஸ்ருதியில இருக்கிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிஞ்சோன்னு லாஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, வெறும் தானம் கொடுக்கறது மட்டும் சிரத்தை இல்லைங்க. என்னன்னா நம்ம பண்ற எல்லா காரியத்திலையும் சிரத்தை இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாடம் பண்றோம், பாராயணம் பண்றோம், நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த கிரகணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இமம் ஸ்தவம் அதீயானஹ, இந்த ஸ்தவத்தை, இந்த விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை, ஸ்தவம்னாலும் ஸ்தோத்திரம்னாலும் ஒண்ணு, இந்த விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை அதீயானக அப்படின்னா படிக்கின்றவனுக்கு எப்படி படிக்கிறான், ஸ்ரத்தா பக்தி சமன்விதா, ஸ்ரத்தையோடு பக்தியோடு. என்ன ஸ்ரத்தா சுவாமி அப்படின்னு கேட்டா, ஆஸ்திக்ய புத்தி. முதல்ல ஆத்மா இருக்கு, ஈஸ்வரன் இருக்கார். எங்க இருக்கார், எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கார், என்னுடைய ஹிருதயத்திலையும் இருக்கார் அப்படின்னு இதோட படிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க ஆதி காலத்துல இருந்து இதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணரா பக்கத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணிருக்கார், இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்ல அவரே கேட்டிருக்கார். என்ன பாக்கியம் பாருங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல சொல்ல பக்கத்துல இருந்து பகவான் கேட்டிருக்கார். இதெல்லாம் கதை சுவாமி, மித்தாலஜி சுவாமி அப்படின்னு ஒதுக்கிறாம இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீகாரம் பண்ணி பக்தியோட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்தங்களையும் அர்த்தம் தெரிஞ்சு பக்தி பாவனையோடு யாரு வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றானோ அவனுக்கு வந்து, சுவாமி நிறைய பேருக்கு வந்து அர்த்தமே தெரியாம தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வரும்போது பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சாந்தோக்கியத்துல இருந்து எடுத்து சொல்ற. எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யா வீரியவத்தரம் பவதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஒரு மந்திரம் இருக்கு தைத்திரியா இதுல சாந்தோக்கியத்துல. அர்த்தம் தெரியும் போது அது உபாசனையா மாறிடுது. இப்ப வந்து விஸ்வம் அப்படின்னு ஒரு சப்தத்துக்கு இவ்வளவு வியாக்கியானம் பண்றோம். அப்ப எப்ப கேட்டாலும் வந்து விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் சர்வம் பிரம்மம், சர்வமா இருக்கிறது ஓங்காரம் அப்படி நமக்கு ஞாபகத்துக்கு வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு உபாசனை பண்றது என்ன தெரியுங்களா உங்களுக்கு. மாமாட்ட நான் கீழ் வீட்டு மாமாட்ட வந்து மானச பூஜை பண்ணுங்க ஜி. எவ்வளவு நாள் பூஜை பண்ணீங்க? நான் 10-20 வருஷமா பண்றேன். சரி மானச பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். மாமா 2 நாள் பண்ணிட்டு வந்து சொல்ற, சாமி இது ஆச்சமனம் பண்றதுக்கே 10 நிமிஷம் ஆகுது சாமி மனசுல அப்படின்ற. அப்ப மனசுல வந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் தெரியுங்களா, ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 4 நாள், 1 வாரம், 10 நாள், 15 நாள், 1 மாசம் கூட உபாசனைக்கு டைம் எடுக்கும். நம்ம என்ன பண்றோம், 25 நிமிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சு முடிச்சிடுறோமா. 25 நிமிஷம் தான் ஆகும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்கிறது. அர்த்த சிந்தனையோட படிச்சீங்கன்னா விஷ்ணு இந்த விஸ்வம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா
ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி சிந்தனை பண்ண முடியும். அடுத்த நாமம் அப்ப 1000 நாமங்களை சொல்லி முடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 நாள் 20 நாள் கூட ஆயிடும் உங்களுக்கு. அப்படி பண்ணும்போது என்னன்னா மணிக்கணக்கா நீங்க உட்கார முடியும், மானச சிந்தனம் பண்ண முடியும், ஒரு உபாசனை ஆயிடும். அது எப்படிப்பட்டது அப்படின்னா வீரிய வக்கரம் பவதி. நீங்க சொல்றத காட்டிலும் அர்த்தம் தெரியாம சொல்றத காட்டிலும் ரொம்ப வீரியமாயிடும். அர்த்தம் தெரியாம சொல்றது கர்மம் ஆயிடும், அர்த்தம் தெரிஞ்சு சொன்னீங்கன்னா உபாசனை ஆயிடும். அப்ப உபாசனை எதுக்கு சுவாமி? அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பதான் பாவிக்க முடியும், இல்லைன்னா பாவம் வராது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைத்தியர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதத்தை சொல்றதா இருக்கட்டும், இல்ல வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையே எங்கேயாவது பூஜை நடக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், கட 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 கடன்னு ஓட்டிட்டு 15 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை. ஏன்பா இவ்வளவு வேகமா சொல்றீங்க அப்படின்னா அது கர்மா அவங்களுக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ சிந்தனை பண்ணி பண்றோமோ அந்த அளவுக்கு லாபம். முதல்ல பதப்பாட்டம் பண்ணணும், அதுக்கப்புறம் அர்த்த பாட்டம், அதுக்கப்புறம் வந்துடும். அர்த்த பாட்டம் வந்ததுக்கு பிறகுதான் அர்த்தம் தெரிஞ்சு பண்ணும்போது தான் பக்திக்கு உபாசனைக்கு நம்ம போக முடியும். அந்த பக்திக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்றதுதான் பக்தி. அப்போ முதல்ல ஸ்ரத்தையோடு பாட்டம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அர்த்தம் தெரிஞ்சு பக்தியோட பாவிச்சு பண்ணுங்க. இதோட பண்ணும்போது அவனுக்கு என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னும் போது என்னது யுஜ்யேத ஆத்ம சுகமானது அடைகின்றான். அது மட்டும் இல்ல, சுகத்தை மட்டும், ஆத்ம சுகம்னு என்ன அர்த்தம்? உள்ள இருக்கக்கூடிய சுகம். நான் தான் அந்த பகவானா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஸ்வம்ன்ற சப்தத்து மூலமாவே நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன், சர்வம் பிரம்மமா இருக்கு, சர்வம் விஷ்ணுமயமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சுகம் அப்பவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம க்ஷாந்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும். க்ஷாந்தின்னா என்ன அர்த்தம்? பொறுமை. துக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா சகிக்கிற தன்மைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ஷாந்தின்னு பேரு. எந்த துக்கம் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது கல்பிதம், பகவானோட பிரசாதம், வாஸ்தவத்தில் இதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா துக்கங்களையும் பொறுத்துக்கிற தன்மையானது க்ஷாந்தி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்ரீ. என்ன ஸ்ரீ? வெளியில இருக்கக்கூடிய வெல்த் எல்லாம் உங்க காலடிக்கு வரும், நீங்க விரும்பவே வேணாம், எல்லாம் வந்து சேர்ந்துடும், பகவானோட கூடயே வந்துடும். அதே மாதிரி திருதின்றதுக்கு அர்த்தம் ஒரு காரியத்தை எடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து அதுல நிக்கிற சாமர்த்தியம் வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சுவாமி ரெகுலரா கிளாஸ்க்கு வர முடியல சுவாமி, நீங்களும் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ரெகுலர் பண்ணுங்க, கிளாஸை ரெகுலர் பண்ணுங்க அப்படின்னு. தொடர்ந்து ஒரு கிளாஸ்ல நிக்கிறது, ஒரு காரியத்தை ஈஸ்வர காரியத்தை பண்றது இருக்குல்ல, அதுக்கு பேர் தொடர்ந்து ஒரு காரியத்தை நிக்கிறதுக்கு பேர் தாரணம் பண்றதுன்னு அர்த்தம். திருதி அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து நிற்றல்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வரணும். எந்த விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து பண்ணுங்க. அது பண்ண அதுவும் ஈஸ்வர காரியத்தை பண்ண ஒரு பலம் பகவானே கொடுக்க ஆரம்பிப்பார். தொடர்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நித்தியம் பாராயணம் பண்ணுங்க, விஷ்ணுவோட ஜபத்தை நித்தியம் பண்ணுங்க. அப்படி பண்ண கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வர ஆரம்பிச்சிடலாம். எந்த காரியத்தை எடுத்தாலும் கண்டினியூவா பண்ற ஒரு சாமர்த்தியத்துக்கு பேரு திருதி, அது கிடைச்சிடும். அது மட்டும் இல்ல, ஸ்மிருதி. எதை சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அது மனசுல உள்ள போய் ஸ்புரணத்துக்கு வரணுமே, நினைவுக்கு வர்றது ஒரு முக்கியமானது. நிறைய படிச்சாலும் கூட அந்தந்த சந்தர்ப்பத்தில் அது நினைவுக்கு வரணும். அப்ப படிச்சதெல்லாம் நினைவுக்கு வர்றதுக்கு பேரு ஸ்மிருதின்னு பேரு. அதுக்கப்புறம் கீர்த்திபிகி. இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு கீர்த்தின்னு சொல்லக்கூடிய புகழும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்துவிடும். இது எல்லாம் எப்படி வரும்? இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஸ்ரத்தையோடு பக்தியோடு நல்லா நம்ம பாராயணம் பண்றோம் அப்படின்னா இது எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு பல ஸ்ருதியில சொல்லியிருக்கு. அப்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரத்தை இருக்கிற இடத்துலதான் பக்தி உண்டாகும். ஸ்ரத்தை இல்லாம பக்தி வந்து பாத்தீங்கன்னா உண்டாகாது. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு வர அடுத்தது சொல்ற, அஸ்ரோத்ரியம் ஸ்ராதம் அதீதம் அவ்ரதம் அதக்ஷிணம் யஜ்ஞம் அன்ருத்விசாகுதம் அஸ்ரத்தயா தத்தம் அசம்ஸ்கிருதம் அவிர்பாஹா ஷடேதே தவ தைத்ய சத்தம. அஸ்ரோத்ரியம் ஸ்ராதம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தைத்திய சத்தமன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரக்கர்களின் அரசனே, சிறந்தவனே. யார்கிட்டயும் பார்த்து சொல்ற, அப்பாட்ட கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். யாரு நம்ம இவர் தான் சொல்லிட்டு இருக்கார், ஹிரண்யகசிபு வந்து பாத்தீங்கன்னா பிரகலாதன் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது அஸ்ரோத்ரியம் ஸ்ராத்தம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரோத்திரியரை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ராத்த கர்மா பண்ணணும்.
நம்ம முன்னாடிலாம் வாத்தியார் வந்து ஃபேமிலி வாத்தியார்னு இருப்பாங்க. இப்பெல்லாம் இருக்காங்களான்னு தெரியல. இப்பெல்லாம் யாரும் தேடி தேடி ஒவ்வொரு கர்மத்துக்கும் போக வேண்டியிருக்கு. முன்னாடிலாம் வீட்டுக்கு வந்து வாத்தியார்னு சொந்தமா இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா வீட்டோட ஜோசிய எல்லா ஜாதக புஸ்தகமும் அவர்கிட்ட இருக்கும். அப்பாக்கு திதி, அம்மாக்கு சிராதம் அப்படின்றது எல்லாத்தையும், தாத்தாக்கு என்ன அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்மள்கிட்ட தகவல் சொல்லுவார். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய முறையா வேதத்தை படிச்சவரா இருக்கணும், பிரயோகம் தெரிஞ்சவரா இருக்கணும். ஸ்ரோத்ரியம் அப்படின்னா வேதத்தை வந்து அத்தியனம் பண்ணவருக்கு பேர் ஸ்ரோத்ரியர்னு பேர். அப்போ ஸ்ரோத்ரியம், ஸ்ராத்தம், ஸ்ரோத்ரியர் இல்லாத அஸ்ரோத்ரியம் ஸ்ராத்தம்னு அர்த்தம். ஸ்ரோத்ரியர் இல்லாதவரை வச்சுக்கிட்டு, வேதம் படிக்காதவரை வச்சுக்கிட்டு நீங்க ஸ்ராத்த காரியம் பண்ணினீங்கன்னா பலன் கொடுக்காது. அதே மாதிரி அதீதம் அவ்ரதம், நீங்க எதையெல்லாம் படிக்கிறீங்களோ, வேதாந்தத்தை படிக்கிறீங்க இல்ல கற்ற கல்வி எதெல்லாம் இருக்கோ, அந்த அத்தியனம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விரதம் இல்லாமல் செய்யப்பட்டால், விரதமில்லாத இந்த வித்யா அபியாசம், அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதீதம் அவ்ரதம், விரதம் இல்லாமல் கற்கப்பட்ட கல்வி. இதை தான் நாங்க சொல்றோம். இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து நாங்க வேதாந்தம் படிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஐயோ என்ன சாமி இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கும். பிரம்மச்சாரின்லாம் இருப்பாங்களா, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாரும் ஜோடி ஜோடியாக கங்கை கரையில் போயிட்டு உட்காந்துருப்பாங்க. படிக்கிறது என்னது வேதாந்தமாக இருக்கும். ஏதோ தப்பு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடக்குது, ஏதோ தப்பாச்சு அப்படின்னு. விரதம் இல்லை. இந்த பிரம்மச்சரிய விரதத்தோட இருந்துகிட்டு இந்த வேதத்தையும் அத்தியனம் பண்ணணும். அப்ப பிரம்மச்சரிய விரதம் இல்லாம இந்த வேதம் வந்து அத்தியனம் பண்ணப்பட்டா பலன் கொடுக்காது. அடுத்தது அதே மாதிரி அதக்ஷிணம் யஜ்ஞம். ஒரு யஜ்ஞம் பண்றோம் அப்படின்னா அந்த யஜ்ஞத்துல வந்து பாத்தீங்கன்னா தானம் இருக்கணும், தட்சிணை இருக்கணும். யார் யார் ரித்விகா உட்கார்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்திரம் பார்த்து ஏக்க வேதிக்கு ஒன்று, த்விவேதிக்கு ஒன்று, திரிவேதிக்கு ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாக்கசாலையிலிருந்து பிரசாதத்தை பண்ணி கொடுப்பார், அவருக்கு ஒரு தட்சணை. அதுக்கப்புறம் இந்த யாகத்துக்கு யஜ்யத்துக்கெல்லாம் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் தட்சணை. அது இல்லாமல் பப்ளிக்ல இருந்து நிறைய பேர் ஏழ்மையான ஆட்கள் வருவாங்க, அவங்களுக்கு தட்சணை. படித்த சன்னியாசிகள் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு தட்சணை. அது இல்லாமல் மற்ற பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள்லாம் என்னென்ன தரத்தில் இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து தட்சணை. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்மா பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தட்சணை எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு தான் அந்த கர்மத்தை நம்ம பண்ணணும். தட்சணை இல்லாமல் நீங்கள் வந்து கர்மத்தை பண்ணினீங்கன்னா அது பலன் கொடுக்காது. அதுக்கப்புறம் சொல்றாரு யஜ்ஞம் அன்றித்விஜாஹுதம். யஜ்ஞத்துக்கு தனியாக ஆக்கிருங்க. அன்றித்விஜாஹுதம். அன்றித்விஜா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரித்விக் இல்லாமல் முறையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேதம் படிச்ச ஒரு ஆகுதி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். அவரால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கப்பட வேண்டும். லைசன்ஸ் இருக்கணும் அவர்கிட்ட, அவர் வேதம் படித்தவராக இருக்கணும். அப்போ ரித்விக் இல்லாமல் கொடுக்கப்படுகின்ற ஆகுதியானது. அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நிறைய ஜோக்கெலாம் நடக்கும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வருவாங்க. நான் போன ரமணாசிரமம் பக்கத்தில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். 2 பேர் வந்து செங்கல்லாம் எடுத்து வச்சாங்க. ஒரு மூட்டையாக வந்து பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக குப்பை மூலிகைன்னு செடி கொடியெல்லாம் காஞ்சி போனது எல்லாத்தையும் மூட்டையாக கொண்டு வந்து வச்சாங்க. கோயில், நல்ல கோயில், அம்பாலோட கோயில். அதில் இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். என்ன நடக்குது இங்கே? இல்லை யாகம் பண்ண போகிறாங்க. யாகத்துக்கும் ஹோமத்துக்குமே வித்தியாசம் தெரியல நிறைய பேர்த்துக்கு. எல்லாருக்கும் ஃபயர் ரிச்சுவல் பண்ணாவே அது வந்து பார்த்தீங்கன்னா யாகம்னு பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாகத்துக்கும் ஹோமத்துக்கும் வித்தியாசம் தெரியல. சரி விட்டுருங்க, யார் பண்ண போறா, யார் ப்ரீஸ்ட் யாரு அப்படின்னு நான் கேட்டேன். எங்கேருந்து வராங்க ப்ரீஸ்ட்டு? நான் எப்பவுமே ப்ரீஸ்ட் யாருன்னு கேட்பேன். கேட்டா இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பண்ணிப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 அவங்க ஏதாவது படிச்சிருக்காங்களா முறையா? இல்லை. அக்னி ஸ்தாபனம் எப்படி பண்ணுவீங்க? வைதிக முறைப்படி அக்னி ஸ்தாபனம் பண்ணுவீங்களா, இல்லை தாந்திரிக்கம் படி வந்து பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்தாபனம் பண்ணுவீங்களா? அவங்களுக்கு 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. அக்னி ஸ்தாபனமா? கற்பூரத்தை எடுத்து வச்சு ஃபயர் பண்ண வேண்டியது தானே. அதுக்கான மந்திரங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? தாந்திரிக்கமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வைதிகமா? எந்த மெத்தடில் ஸ்தாபனம் பண்ண போறீங்க தெரியல. அவங்க நான் வந்துட்டேன். அது பாட்டுக்கு நடந்துச்சு. குப்பையெல்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் ஹோமம் ஆயிடுமா? பலன் கிடைக்குமா? தேவதையை உத்தேசம் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கணும். அதுக்கான மந்திர பிரயோகங்கள் இருக்கு. இல்லைன்னா அக்னி வந்து பார்த்தீங்கன்னா லௌகிக அக்னி, சாதாரண அக்னியா இருக்கும். அது போஸ்ட்மேன் அக்னியா உங்களுக்கு தேவதைகிட்ட கொண்டு போயிட்டு என்ன கொடுக்காது, அந்த ஆகுதியெல்லாம் கொண்டு போய் கொடுக்காது.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கிற இது வந்து ரித்விக் இல்லாமல் செய்யக்கூடிய ஆகுதியானது வெறும் வேஸ்டா என்னது அக்னியில குப்பையை போட்டு எரிக்கிற மாதிரி தான். அதுல பிரதானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவதா மந்திர சுரூபிணி. மந்திர சுரூபிணி தேவதா. மந்திரம் தெரிஞ்சு மந்திரத்தை பிரயோகம் பண்ணும் போதுதான் அந்த தேவதை நீங்க கொடுக்கிற ஆகுதிய ஸ்வீகாரம் பண்ணும். மந்திரம் தெரியாமல் கொடுக்கப்பட்ட ரித்விக் இல்லாமல் மந்திரம் இல்லாமல் கொடுக்கப்பட்ட ஆகுதி தேவதைகளுக்கு போய் சேராது, வேஸ்ட். நான் சொல்லிட்டேன் எதோ நடக்கட்டும், எதோ பண்றாங்க பண்ணட்டும் அப்படின்னு நான் வந்துட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இடத்துல. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ரித்விக் இல்லாமல் கொடுக்கப்பட்ட யாகம் ஆகுதி வேஸ்ட். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகுதம் அஸ்ரத்தையா தத்தம். அஸ்ரத்தையா தத்தம்னா ஸ்ரத்தை இல்லாமல் கொடுக்கப்பட்ட தானம். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிச்சிருந்தார். அவரை வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தானம் கொடுக்கறதுக்காக வாங்கிச்சு வந்து கொடுங்கண்ணா. அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்கு எதையா பண்ணுங்க அப்படின்னு. இல்லைங்க கொடுங்க, உங்கள் கையால் கொடுங்க, மனசு விரிவடையட்டும், சர்வாத்ம பாவம் வரட்டும் அப்படின்னா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய போஸ்டிங்கில் இருந்ததுனால இப்போ இருக்கார் போஸ்டிங்கில். இப்போ அவர் ஆஃபீஸராகவே வருவார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தையே இல்லாமல் இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஸ்ரத்தை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தானம் கொடுத்துட்டு இருக்கார். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா சொல்றது அஸ்ரத்தையா தத்தம், ஸ்ரத்தை இல்லாமல் கொடுக்கப்பட்ட தானம். அதுக்கப்புறம் வந்து அசம்ஸ்கிருதம் ஹவிர்பாகாக. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹவிர்பாகம் அப்படின்னா ஆகுதி கொடுக்கறதுக்கான திரவியங்கள் இருக்கே, இந்த திரவியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திர பிரயோகத்தினால சுத்திகரணம் செய்யப்பட்ட பிறகுதான் சம்ஸ்காரம்னு பேரு. சம்ஸ்காரம் செய்யப்பட்ட தான இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், பூஜைக்காக இருக்கட்டும் இல்ல வந்து யஜ்யத்துக்காக இருக்கட்டும் ஹவிர்பாகமா அதை யூஸ் பண்றது. எல்லாம் மந்திர பிரயோகம் இருக்கு. இப்போ ஒரு ஆஜ்யம் இருக்கு அப்படின்னா நெய் இருக்குன்னா ஹோமத்துக்கு யூஸ் பண்ணும்போது அதுக்கு பேரே மாதிரியும் நல்லா தெரிஞ்சுங்க. நெய்யை எடுத்து ஆகுதி கொடுன்னு சொல்ல மாட்டோம், பேரே வந்து பாத்தீங்கன்னா ஆஜ்யம் அப்படின்னு ஆயிடும். அப்ப அந்த ஆஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா தீட்சை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரித்விக் வந்து பாத்தீங்கன்னா கண்களால் பார்த்து. அதுக்கு முன்னாடி என்ன தெரியுங்களா, அக்னிஹோத்திரம் பண்ணும்போது இருக்கு மனைவி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த அந்த ஆஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்களால் பார்த்து பியூரிஃபிகேஷன் பண்ணணுமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கணவன்கிட்ட கொடுத்து கணவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிஹோத்திரம் பண்ணும்போது அவர் கண்களால் பார்த்து 2வது கண்ணால பாக்குறது. அதுக்கப்புறம் மந்திர பிரயோகம் பண்ணி அதை சம்ஸ்காரம் பண்ணதுக்கு பிறகு அந்த ஹவிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதா, ஆகுதி கொடுக்கப்படுகிறது. ஆஜ்யமா இருக்கட்டும். ஹவிசன்னம் அப்படின்னு இருக்கு. ஹவிசன்னம்னா நெய்யில வேக வைக்கப்பட்ட அரிசி சாதம், அதையும் ஆஜ்யம்னு பேரு. அதுக்கு பேரு ஹவிர்பாகம்னு பேரு. இது எல்லாத்தையும் சம்ஸ்காரம் செய்யப்பட்டதை தான் கொடுக்கணும், எப்படியாவது இருந்து கொடுக்க கூடாது அப்படின்னு. அதனால நான் ஒரு ரிஷிகேஷ்ல இருந்து ஒரு ஆசிரமத்துல இருந்து சண்டை போட்டு வெளியில வந்துட்டேன். என்ன ஏன் சண்டை போட்டு வந்தேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து நித்தியம் வந்து சுவாமிக்கு வந்து கணபதி அவருக்கு வந்து காலையில என்ன பண்ணுவேன், ருத்ரம் சமக்கம்லாம் சொல்லி பஞ்சசூக்தம்லாம் சொல்லி நல்லா வந்து பாத்தீங்கன்னா சோடச உபச்சாரத்தோட ஒரு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். காலையில ஏர்லி மார்னிங் ஒரு 5-6 மணிக்கெல்லாம் முடிச்சிடும். நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆசிரமத்துல ஒரு சின்ன குக்கர் ஒன்று வச்சிருக்கேன். மாத்தியானிக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் ஜபம்லாம் முடிஞ்சோன்னே ஒரு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஒரு மகா நைவேத்தியம் ஒன்று சுத்தான்னம் பண்ணி சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவேன். இது ரெகுலரா நடந்துகிட்டே இருந்துச்சு. நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஆசிரமத்துல இருக்கிற அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க சாமி நான் நைவேத்தியம் பண்ணிக்கிறேன் சாமி. நீங்க ஏன் நைவேத்தியம் பண்ணணும், நான் பண்றேன் ரெகுலரா என்ன போயிட்டு இருக்க பண்ணட்டும் அப்படின்னு. அங்க ஒரு டிராவல்ஸ்காரங்க வந்தாங்க. டிராவல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவான், அங்க ஒரு சமையல்காரன் இருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பீடி அடிச்சுக்கிட்டு பீடியை வாயில வச்சுக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கடாயில எதையாவது கிண்டிக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அதை டேஸ்ட் பார்ப்பாங்கல்ல, உப்பு பார்க்கறது, இதெல்லாம் வந்து நம்மளாம் தெரியும், யார் யார் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றது தெரியும். அவன் பண்ணதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அந்த அன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாமா, சம்ஸ்காரம் இருக்கிறத தானே பகவான் ரொம்ப பார்த்து நமக்கு படியளக்கிறவர், அவருக்கு வந்து நைவேத்தியம் பண்றோம்னா பார்த்து தானே பண்ணணும். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க நான் மாடியில இருந்து கீழே இறங்கி வரத்துக்குள்ளார அந்த அம்மா என்ன பண்றாங்க, மனுஷன் கேட்குது, நைவேத்தியம் நான் பண்ணாம வேற யார் பண்ண போறா அப்படின்னு ஆஃபர் பண்றது யாரும் பண்றாங்களேன்னு வெளியில வந்து பாக்குறோம். அம்மா அவசரமா பண்ணிட்டு இருக்காங்க.
அம்மா அந்த நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் அந்த டிராவல்ஸ்ல வந்து அவங்க 10 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தலையில கை வச்சேன். என்ன பாப்பம் இது. ஒருத்தர் எச்சில் பண்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா நைவேத்தியம் பண்ணலாம, சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம சுவாமிக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம் இருக்குல்ல. நான் அதோட வந்து பாத்தீங்கன்னா பூஜை நான் இனிமே பூஜை பண்ண மாட்டேன்னு டிப்பாட்டிட்டேன். அந்த ஆசிரமத்தை விட்டு வெளில வந்துட்டேன். ஏன் அப்படின்னா பாப்பம், அவ்வளவு பாப்பம். அது பகவானை வந்து அவ்வளவு அவமரியாதைலாம் பண்ணக்கூடாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, சம்ஸ்காரம் செய்யப்பட்டதை தான் நீங்க என்ன பண்ணணும், நைவேத்தியம் கொடுக்கணும், பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். இல்லைன்னா அது பாப்பத்தை கொடுக்கும். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷடேதே தவ தைத்திய சத்தம. இதெல்லாம் வந்து நம்ம பண்ற சின்ன சின்ன எரர் பண்ணுவோம். இதெல்லாம் திருத்திங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 6 விஷயங்கள் ஷடேதே. இந்த 6 விஷயங்களும் தவ தைத்திய சத்தம. அரக்கனே, அரக்கர்களில் சிறந்தவனே, இது எல்லாம் உனக்காக ஆகட்டும். அரக்கனுக்கு கொடுத்தது, எனக்கு கொடுத்தது இல்ல, பகவானுக்கு கொடுத்தது இல்ல, அரக்கனுக்கு வந்து ஆஃபர் பண்ணதுன்னு எடுத்துக்கணும். எதெல்லாம் ஸ்ரோத்ரியர் இல்லாத செய்யப்பட்ட சிராத காரியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இல்லாமல் படிக்கப்பட்ட அத்தியனம் பண்ணப்பட்ட கல்வி, எஜுகேஷன். அதுக்கப்புறம் தட்சிணை இல்லாமல் கொடுக்கப்பட்ட யஜ்ஞம் 3வது. 4வது வந்து பாத்தீங்கன்னா ரித்விக் இல்லாமல் கொடுக்கப்பட்ட ஆகுதி. அதுக்கப்புறம் ஸ்ரத்தை இல்லாமல் கொடுக்கப்பட்ட தானம், தனம். அதுக்கப்புறம் சம்ஸ்காரம் இல்லாமல் செய்யப்பட்ட ஆஃபர். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரக்கர்களில் சிறந்தவனே தைத்திய சத்தம தவ சடேதே தவ, அது எல்லாம் உன்னுடையது. அப்ப என்ன அர்த்தம், தேவதைக்கு போகாது, அரக்கடுங்களுக்கு தான் போய் சேரும் சொல்லியாச்சு. அப்ப பார்த்து பார்த்து பண்ணும்போது அதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்ற வேற ஒரு ஸ்லோகம் சொல்ற, புண்ணியம் மத்வேஷினாம் யச்ச மத்பக்தே த்வேஷ்யனாம் ததா கிரய விக்ரிய சக்தானாம் புண்ணியம் யச்சாக்னிஹோத்ரினாம். அற்புதமான ஸ்லோகம். புண்ணியம் யாரோட புண்ணியம், யத் மத்வேஷினாம், என்ன யாரு பகவானை யாரு துவேஷம் பண்றாங்களோ. உலகத்துல நிறைய பேர் இப்ப பகவானை துவேஷம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்து சர்வாத்ம பாவம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் நான் தேவத்தை, இதெல்லாம் தேவத்தை அப்படின்னு எங்கேயுமே வந்து தேவத்தை எந்த ரூபத்துல இருந்தாலும் படிக்காதீங்க. அது ஜீசஸா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிறது எல்லாமே விஷ்ணுமயம் ஜெகத் தானே சொல்லியிருக்கோம். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் தானே சொல்லியிருக்கோம். அப்ப சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, சர்வம் பிரம்மமயம்னு சொல்லிட்டா அதுக்குள்ளார எல்லா மதங்களும் எல்லா தேவதைகளும் ஹிரண்ய கர்ப்ப ரூபம். அப்ப எந்த ஃபார்ம்ல யாரு வழிபட்டாலும், அது முனியாண்டி சாமியா இருக்கலாம், கற்பண்ண சாமியா இருக்கலாம், பேச்சி அம்மனா இருக்கலாம், சரஸ்வதியா இருக்கலாம், காமாட்சியா இருக்கலாம், மீனாட்சியா இருக்கலாம், எந்த ரூபத்துல இருந்தாலும். வேற ஒரு தேவத்தை நம்ம பார்த்தேன், ஆச்சரியமா இருந்துச்சு, பாவாடைக்காரி அப்படின்னு ஒரு தேவத்தை குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாவாடை, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாவாடைக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாவாடைக்காரி. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி அம்மன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, பச்சை தண்ணி அம்மன் என்ன பேர் வச்சிருக்காங்க. இகழலாமா, யாரையாவது தப்பு பேசலாமா, பேசவே கூடாது. எல்லா தேவதைகளுக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஹிரண்ய கர்ப்பர் தான் இருக்கார், ஒரே விஷ்ணு தான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்வேஷினாம், என்னை துவேஷிக்கின்றவர்களுக்கு. சைவர்கள் என்ன பண்ணுவாங்க, விஷ்ணுவ துவேஷம் பண்ணுவாங்க. விஷ்ணு பக்தர்கள் சிவனை வந்து பாத்தீங்கன்னா துவேஷம் பண்ணுவாங்க. அது மாதிரி யாரு வந்து பாத்தீங்கன்னா என்னை துவேஷிக்கிறார்களோ, அது மட்டும் இல்ல யச்ச மத் பக்த துவேஷினாம் ததா, அது போலவே என்னுடைய பக்தர்களை யாரு வந்து துவேஷம் பண்ணுகிறார்களோ, பரஸ்பரம் எடுத்துங்க. இது மாதிரி பண்றவங்களுடைய புண்ணியமானது. அப்போ யாரையாவது எந்த தேவத்தையாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு கண்டனம் பண்ணிட்டு நீங்க புண்ணியம் பண்றீங்க அப்படின்னா அந்த புண்ணியமும் கிரிய விக்கிரிய சக்தானாம், வாங்கிறது விக்கிறது இருக்குல்ல, கிரயம் பண்றது அப்படின்னா வாங்கிறது, விக்கிரயம் பண்றதுன்னா விக்கிறது, வாங்கிறது விக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்றது பிசினஸ். இது எல்லாத்திலையுமே ஆசக்தானாம், யாருக்கு வந்து புத்தி சதா காலமும் லாப நஷ்டம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், வாங்கிறது விற்கிறது, இதுல என்ன லாபம், இதுல என்ன லாபம், இதுல என்ன லாபம். அப்ப நிறைய பேருக்கு சாகர் காலம் வரைக்கும் இதே புத்தி போயிட்டு இருக்கு. கோயிலுக்கு போனா கூட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மாலை, இவ்வளவு வாங்கி இவ்வளவு போட்டு இது என்ன ஆகும் ஏதாகும், எதுக்கப்பா இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கு. பகவானுக்கு எதாவது பண்றேன் அப்படின்னா ரொம்ப சுத்தமான மனசோட பண்ண. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சாகர காலம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிறது விற்கிறது இதுலயே யாருடைய புக்தி இருக்கோ, அது மட்டும் இல்லாம புண்ணியம் எச்ச அக்னிஹோத்திரினாம், அது மட்டும் இல்லாம
யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரத்தை இல்லாம விதியை விட்டுட்டு, விதி சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட விதியெல்லாம் விட்டுட்டு யார் வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரத்தை பண்றாங்களோ இவர்களுடைய புண்ணியங்கள் எல்லாம் என்ன ஆகும் சாமி அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்ப இதுல எத்தனை ஸ்லோகம் சொல்றாரு? யாரு பகவானை துவேஷம் பண்றாங்களோ, பகவானோட பக்தர்களை துவேஷம் பண்றாங்களோ, அதுக்கப்புறம் எப்பவுமே விற்கிறது வாங்குறதுன்னு கிரய விக்கிரயத்திலேயே புத்தி இருக்கோ, அதே மாதிரி வந்து விதியை விட்டுட்டு யார் வந்து அக்னிஹோத்திரம் பண்றாங்களோ இவர்களுடைய புண்ணியங்கள் எல்லாம். நான் ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு ப்ரோக்ராம் ஒரு சன்னியாசி சுவாமி கூப்பிட்டுருந்தார். கூப்பிட்டுருந்தோன்னே ஒரு நல்ல ஒரு சண்டி ஹோமம் முடிஞ்சோடனே ஒவ்வொருத்தராக பேசுனாங்க. ஒரு சன்னியாசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச ஆரம்பித்தார். அந்த சன்னியாசி அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ். அவர் பேச ஆரம்பித்தோன்னு அவர் சொன்னார், நாங்கள் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கோம், ரூம் நம்பர் சொல்கிறார். அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அக்னிஹோத்திர தீட்சை வேணுமோ அவங்கெல்லாம் அக்னிஹோத்திர தீட்சை வந்து வாங்கிக்கலாம். அக்னிஹோத்திர தீட்சையா? அக்னிஹோத்திர தீட்சை வந்து அக்னியை வந்து அப்பாட்ட இருந்து தான் வாங்கணும். பரம்பரையா அப்பாட்ட இருந்து புள்ளேட்டு இருந்து அப்படின்னா வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடு. சன்னியாசிக்கு வந்து அக்னிஹோத்திரத்துக்கும் ஃபயர் ரிச்சுவலுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, இவர் எதுக்கு அதுவும் ஹோட்டல்ல வச்சு எவனாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னிஹோத்திரம் இதை கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஹோட்டல்ல ரூம் போட்டு அக்னிஹோத்திரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன் என்னது. அப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த ஏரியாவில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் சொல்கிறார், நானும் அக்னிஹோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருந்துச்சு. பிளம்பர் ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் அக்னிஹோத்திரம் பண்ண ஆரம்பிச்சோன்னு அந்த பிளம்பிங் ப்ராப்ளம் வந்து லீக்கேஜ் எல்லாம் நின்று போச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே பகீர்னுச்சு, என்னடா காலம் இப்படிலாமா போகும்? அக்னிஹோத்திரத்தை கொடுக்கக்கூடாதவெல்லாம் கொடுக்குறான், அப்பாட்ட இருந்தா அக்னி வாங்கணும், ஒரு சன்னியாசி கொடுக்குறாரு. அது மாதிரிலாம் தீட்சையெல்லாம் அக்னிஹோத்திர தீட்சையெல்லாம் ஒண்ணு இல்லவே இல்லை. அந்த அக்னிஹோத்திரத்தை ஹோட்டல்ல இருந்து அபவித்திரமான இடத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு தட்சணையை வாங்கிட்டு பே பண்ணி வாங்கிட்டார். அதை வாங்கினவர் சொல்றாரு, நான் அக்னிஹோத்திரம் பண்ண ஆரம்பிச்சதுனால லீக்கேஜ் எல்லாம் போச்சு வீட்டுல. ஐயோ கருமம், இந்த கருமத்தெல்லாம் கேட்க வேண்டியிருக்கே அப்படின்னு ரொம்ப சகிச்சுக்கிட்டு அந்த ப்ரோக்ராம்ல வந்து நான் வெளில வந்து உலகத்தை இப்படி போயிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா விதின்றது ஏதாவது இருக்கானா, சாஸ்திர விதி இல்லாம தான் எல்லாமே செய்யப்படுறதா இருக்கு. அப்போ அது மாதிரி விதி, சாஸ்திர விதி இல்லாம செய்யப்பட்ட புண்ணியம் எல்லாம் என்ன ஆகும்? அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுது, அஸ்ரத்தயாச்ச யத்தானம் யஜதாம் தததாம் ததா தத் சர்வம் தவ தைத்யேந்திர மத் பிரசாதாத் பவிஷ்யதி. ஹரிவம்சத்துல சொல்றார், அஸ்ரத்தையாச்ச யத்தானம், ஸ்ரத்தை இல்லாமல் எந்த தானம் கொடுக்கப்பட்டதோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யஜதாம் தததாம் ததா, எது ஸ்ரத்தை இல்லாமல் யஜிக்கப்பட்டதோ, யஜனம் பூஜை பண்ணப்பட்டதோ, யாகம் பண்ணப்பட்டதோ, ஹோமம் செய்யப்பட்டதோ, அதே மாதிரி அஸ்ரத்தையோடு ஸ்ரத்தை இல்லாமல் கொடுக்கப்பட்டது எது தததாம் கொடுக்கப்பட்டதோ தானமாக, அது போலவே தத் சர்வம் தவ தைத்யேந்திர, ஏ தைத்யேந்திரன் அப்பாவை பார்த்து தான் சொல்றார். இரண்யகசிபை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையண்ணா சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம், இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தவ தைத்யேந்திர, தத் சர்வம் தவ தைத்யேந்திர, ஏ தைத்யேந்திர, தைத்தியர்களோட ராஜாவே, இந்திரன்றதுக்கு அடுத்த ராஜா, அரக்கர்களுடைய ராஜாவே, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண புண்ணியம் எல்லாம் உனக்கே சென்று சேரட்டும். ஏன்னா சிரத்தையே இல்லாம பண்ணியிருக்கான்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா மத் பிரசாதாத் பவிஷ்யதி, என்னுடைய பிரசாதத்தினால இது எல்லா புண்ணியங்களும் ஏ அரக்கராஜா உனக்கே சென்று சேரட்டும், உண்டாகட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ரத்தை இல்லாம பண்ணணும்னா அது வந்து பாத்தீங்கன்னா அரக்கர்களுக்கு போய் சேர்ந்துடும். நமக்கு தேவதையை உத்தேசம் பண்ணி கொடுக்கணும்னா, ஈஸ்வரனுக்கு உத்தேசம் பண்ணி கொடுக்கணும்னா பக்தி பாவனையோட ஸ்ரத்தையோட கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் கீதா ஸ்லோகத்துல இருந்து சொல்றார். கீதா ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் 17:28 இருந்து, அஸ்ரத்தயாஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசதித்யுச்யதே பார்த்த நச தத் பிரேத்ய நோயிஹ. அற்புதமான ஸ்லோகம். அஸ்ரத்தயாஹுதம் தத்தம்,
ஸ்ரத்தை இல்லாமல் கொடுக்கப்பட்ட ஹுதம்னா ஆகுதி கொடுக்கப்பட்டது. ஹோமங்கள்ல நம்ம எதையெல்லாம் ஆகுதியா கொடுக்கிறோமோ ஸ்ரத்தை இல்லாமல். ஒண்ணு, நான் நர்மதா பரிக்கிரமம் ஒன்று போயிட்டு இருக்கேன். அங்க இருக்க ஒரு நல்ல இடம், கருடேஸ்வர் அப்படின்னு ஒரு இடம், அருமையான பிளேஸ், நல்ல தபஸ்விகள் இருக்க இடம். அங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமுக அனுமார் அப்படின்னு ஒரு கோயில் இருந்துச்சு. அங்க இருந்தேன். நம்ம சும்மாவே இருக்க மாட்டோமே, கொஞ்சம் வித்யா உள்ள போயிருக்கா, எது தப்பு பண்ணாலும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அந்த இடத்துல சுவாமி என்ன பண்ணாரு, ஒரு பிரீஸ்ட்டை வச்சு ஒரு ஒரு பதிபத்தினி வந்திருந்தாங்க. ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் வந்து பண்ணணும் அப்படின்னு மிருத்யுஞ்சய ஹோமம் ஆரம்பிச்சது. இந்த பிரீஸ்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, அரசங்குச்சி இருக்குல்ல, சமித்து நம்ம சொல்றோம்ல, இந்த சமித்தை வந்து வெட்டிட்டு வந்திருக்காரு. எப்படி தெரியுங்களா வெட்டிட்டு வந்திருக்காரு? பச்சை சமித்து அரச மரத்துல இருந்து அப்பவே ஃப்ரெஷ்ஷா வெட்டி கரெக்டா கொண்டு வந்து வச்சிருக்காரு. நான் தூரத்துல உட்காந்து ஜபம் பண்ணிட்டு பாத்துக்கிட்டே இருக்கேன் என்ன நடக்குது அப்படின்னு. அந்த பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க நார்த் இந்தியால என்னன்னு கேட்டீங்கன்னா விதி விதானம்னா அதிகம்லாம் இல்லை. ஒரே மந்திரத்தை வச்சு எல்லா காரியத்தையும் ஒரே மந்திரம், பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே சொல்லி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணா நான் பார்த்தேன், சமைத்து இல்லையே, என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த பச்சை குச்சியை வச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆகுதி கற்பூரத்தை வச்சு ஏற்றி பச்சை குச்சி என்னைக்காவது எரியுமா? சமைத்து வந்து பச்சையா இருக்கும்போது எரியுமா? ஒரே புகை. எனக்கு ரொம்ப, நான் சொன்னேன், ஏங்க யாருங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த பச்சை சமைத்தெல்லாம் ஆகுதியை கொடுக்க கூடாது? காளி கராலி சவனோ ஜவாச்சம் இதுலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முண்டக்க உபனிஷத்தெல்லாம் அக்னியோட 7 நாக்குகளை பத்தி பேசுது. ஆகுதி கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா திகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஆகுதியை வந்து கொடுக்கணும். இல்ல அப்படின்னா அது புகையில கொடுக்க கூடாதுன்னே விதி வச்சிருக்கு. தூமத்துல வந்து பாத்தீங்கன்னா புகையில ஆகுதி கொடுக்க கூடாது. அக்னிய நல்லா வந்து பாத்தீங்கன்னா எரிய வச்சுதான் அக்னியில வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கணும் அப்படின்னு விதி இருக்குங்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து கற்பூரம் வச்சிருக்கேன், நிறைய கற்பூரம் நான் சுவாமிக்காக வச்சிருக்கேன். இந்த கற்பூரத்தெல்லாம் இது பண்ணுங்க, வைங்க, எரிங்க, நல்லா வந்து ஃபயர் ஆகட்டும். அக்னி கொழுந்து விட்டு எரியும் போது அதோட நாக்குகள் நல்லா இருக்கும் போதுதான் அதுல வந்து ஆகுதி கொடுக்கணும்ன்ற. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பிரீஸ்ட் வந்து சாமியை பார்க்கறான். சாமியை பார்த்தோன்னே சாமி சொல்றாரு, சாமி என்ன பார்த்து சொல்றாரு, சாமி நீங்க சும்மா இருங்க சாமி, அவன் எதையோ பண்ணட்டும், அவன் எதையோ தான் பண்ண முடியும், ஹோமம் நடக்காது. ஏதோ நடக்கும், ஹோமம் நடக்காது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா விதி வாக்கியம் இருக்கு பூர்வ மீமாம்சால, இது மாதிரி எவன் சிரத்தை இல்லாமல் புகையில தூமத்துல ஆகுதி கொடுக்கிறானோ அவனும் அந்த எஜமானர்களும் சேர்ந்து நரக்கத்துக்கு போவாங்க அப்படின்னு இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுருத்தியை எடுத்து சொல்றேன் நானு, ஐயோ சாமி இது மாதிரிலாம் பண்ணாதீங்க சாமி, இவன் போகட்டும் எங்கேயாவது, கூட எஜமானர்கள் ஸ்ரத்தா பக்தியோட வந்து உட்கார்ந்து இருக்காங்க, இந்த எஜமானர்களையும் சேர்த்து நரகத்துக்கு கொண்டு போயிடுவான் அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தை இல்லை. என்ன பண்ணணும், வேகமா முடிக்கணும். எல்லா ஆகுதியும் கொடுத்தாச்சு. மிருத்யுஞ்சய மந்திரம் 108 மிருத்யுஞ்சய மந்திரம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் கற்பூரத்தை போட்டு அக்னி அதுக்கப்புறம் எரிய ஆரம்பிக்குது. நான் சொன்னேன், இதுக்கு ஹோமம்லாம் முடிச்சதுக்கு பிறகு எதுக்கு அக்னியை எரிக்கிற, இதுக்கப்புறம் எதுக்கு எரிச்சு என்ன பண்ண போற? ஆகுதி கொடுக்கறதுக்கு போதுதான் எரியணும் முடியும். ஆகுதி கொடுத்ததுக்கு பிறகு அதோட சமாப்தமாச்சு. அதுக்கப்புறம் எரிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் எரிக்கிறான். சிரத்தை இல்லை. அப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரத்தை இல்லாமல் கொடுக்குறாங்க. ஒண்ணு பிரீஸ்டுக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எஜமானர்களா உட்கார்றவங்களுக்கு சிரத்தை இல்லை. அப்போ சிரத்தை இல்லாமல் அஸ்ரத்தையாகுதம் தத்தம், சிரத்தை இல்லாமல் கொடுக்கப்பட்ட ஹுதம் தத்தம், ஹுதம்னா ஆகுதி கொடுக்கப்பட்டதும், சிரத்தை இல்லாமல் கொடுக்கப்பட்ட தானமும் கார்லயே உட்கார்ந்துட்டு கொடுக்கறது. இனி பண்ணிடக்கூடாது, நரகத்துக்கு போயிருவீங்க. நான் இப்ப சொல்ற வாக்கியம் உங்களுக்கு வந்து மனசுல இருக்கணும். எப்பவாவது இந்த கார்லயே இருந்துட்டு பிச்சைக்காரனுக்கு ஏதாவது கொடுக்கலாம், தானம் கொடுக்கலாம்னு கூப்பிட்டுலாம் கொடுக்காதீங்க. கொடுக்கிறவன் கீழே இறங்கி கொடுக்கணும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கிறவன் கீழே இறங்கி கொடுக்கணும். கார்ல இருந்துட்டு கொடுத்தீங்கன்னா பாப்பம் வந்துடும். ரொம்ப அவமதிச்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பாப்பம் வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எது ஸ்ரத்தை இல்லாமல் கொடுக்கப்படுகிறதோ தானம், அதே மாதிரி ஸ்ரத்தை இல்லாமல் எந்த தபஸ் வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கப்படுகிறதோ, எந்த தபஸ் வந்து ஸ்ரத்தை இல்லாம பண்றாங்களோ, அதே மாதிரி கிருதம் செய்யது, எந்த தபஸானது செய்யப்படுகிறதோ, எந்த கர்மங்கள் செய்யப்படுகிறதோ அது எல்லாத்துக்கும் என்ன பேர் சுவாமி அப்படின்னா அசத்தித்யுச்சதே பார்த்த. ஏ அர்ஜுனா, அது எல்லாத்துக்கும் பேரு அசத் அப்படின்னு பேரு, சத்து இல்ல. அதெல்லாம் அசத்தாகி விடுகிறது, பொய்யா போயிடும். நீங்க பண்றதெல்லாம் பொய்யா போயிடும் சாமி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா அசதித்யுச்சதே பார்த்த நச்ச தத் பிரேத்திய நோயிக
அது பாத்தீங்க அப்படின்னா இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் நோயிக இந்த லோக்கத்திலையும் ஒருத்தனுக்கு சுகத்தை தராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நச்சப்தத்து பிரேத்திய, இந்த தேகத்தை விட்டுட்டு நம்ம போய் பரலோகத்துக்கு போலான்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் போக முடியாது. வேஸ்டா போய்விடும். வேஸ்டா பாறையில விட்ட தண்ணி வெயில் பட்டு என்ன ஆயிடும், பாறையில தகிச்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அந்த தண்ணியை பாறையில விட்டீங்க அப்படின்னா அப்படியே பாறை எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கும். இதே மண்ணுல விட்டுருந்தீங்கன்னா என்ன இருக்கும், நல்ல செடி கொடிக்கெல்லாம் போய் நல்லா ஈல்டு எடுத்துருக்கலாம். பாறையில விட்டது மாதிரி வேஸ்டா போய்விடும். அதான் சொல்லுது அசத்தி நிச்சயத்தை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார், ஒரு முக்கியமான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா சொல்றார். அதுக்கு முன்னாடி கீதால பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. கீதால 4:39 4:40 2 ஸ்லோகம் எடுத்துங்க. கீதால சொல்லும் போது சொல்ற, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சயதேந்திரிய ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதி கச்சதி. ஸ்ரத்தையை உடையவன் தான் ஞானத்தை அடைகின்றான். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், ஸ்ரத்தை உடையவனே ஞானத்தை அடைகின்றான். ஸ்ரத்தை இல்லாதவன் அவ்வளவுதான் போய் சுவாமி. ஒரு குருநாதர்கிட்ட இருக்கோன்னு வச்சுங்களேன், குருநாதர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தையோட இருந்து பாடம் முடிகிற வரைக்கும் ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் போதே சொல்லுது, ஸ்ரத்தனா என்ன சுவாமி, ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம்னு கீதால 4:39 சொல்லுது. ஸ்ரத்தானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகத்தை விவேகச்சுடாமணியில் எழுதுறார். விவேகச்சுடாமணி 25 வேற போட்டுங்க. சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சத்ய புத்தியவதாரணம் சாஸ்ரத்தா கதிதா சத்பிஹி யயா வஸ்தூபலப்யதே. ஸ்ரத்தைனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரஸ்ய, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதெல்லாம் நான் சொல்றேன்ல ஜி, இந்த மாதிரி புகையில கொடுக்க கூடாது, விதி இருக்கு. நல்லா அக்னி பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிய வைக்கும் போது தான் ஆகுதி கொடுக்கணும், இந்த விதை விதானத்தோட கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்திலிருந்து தெரியுது. அப்ப சாஸ்திர வச்சனங்கள்லையும் கூடவே பாத்தீங்கன்னா குரு வாக்கியசிய, குரு பாத்தீங்கன்னா சொல்ற வாக்கியங்களும் எப்பவுமே பாத்தீங்கன்னா குருநாதர்கள் உண்மையான சத்குருக்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சுயநலத்துக்காக சாஸ்திரத்துக்கு விரோதமா எதையுமே சொல்ல மாட்டாங்க. அப்ப சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் சொல்லக்கூடிய குருவோட வாக்கியங்கள்லையும் இது சத்தியம் அப்படின்னு நமக்குள்ளார ஒரு நிச்சய புத்தி உண்டாச்சுன்னா, கன்விக்ஷன், சுவாமி சொன்னா கரெக்ட் தான், குருநாதர் சொன்னா சரிதான், அதுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் நமக்குள்ளார உண்டாகணும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா சா ஸ்ரத்தா. ஸ்ரத்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா திருட விஸ்வாசம் அப்படின்னு பேர். நமக்கெல்லாம் விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. தமிழ்ல சொன்னீங்கன்னா நம்பிக்கை இருக்கு. ஆனா அது பாத்தீங்கன்னா திருட விசுவாசமா இல்லை. திருட விசுவாசம் என்ன அர்த்தம், சாஸ்திரம் சொல்றதும் குரு சொல்றதும் சத்தியம் சத்தியம் சத்தியம், அது பொய்க்கவே பொய்க்காது அப்படின்னு நிச்சயம் மனசுல உண்டாச்சு அப்படின்னா அந்த ஒரு மனோபாவத்துக்கு பேர் தான், திருட விசுவாசத்துக்கு பேர் தான் ஸ்ரத்தா அப்படின்னு கதிதா சத்பிஹி என்று சத்துக்கள் நிறைய சாதுக்களால் சொல்லப்படுகின்றது. இந்த விதமா சொல்லப்பட்டது. சரி, இதை வச்சுக்கிட்டு என்ன சுவாமி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யயா வஸ்தூபலப்யதே, எதனால் இந்த பிரம்ம வஸ்து பாத்தீங்கன்னா அடையப்படுகிறதோ அதுதான் ஸ்ரத்தா. ஸ்ரத்தை இல்லை என்றால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானமும் கிடைக்காது, அபரோக்ஷ ஞானமும் கிடைக்காது, வேஸ்டா போயிடும். அப்ப அதனால என்னன்னா ஸ்ரத்தை ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லப்பட்டிருக்கு. இதேதான் கீதால சொல்லும் போது சொல்ற, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். இங்க இருந்துதான் ஆச்சாரியர் என்ன பண்றார், விவேகச்சுடாமணி ஸ்லோகத்தை இங்க இருந்து தான் எடுத்திருக்கார். ஸ்ரத்தை உடையவனே ஞானத்தை அடைகின்றான். ஸ்ரத்தை இருக்குன்னா என்ன ஆகும், தத்பரக, ஒரு ஸ்ரத்த வந்தாதான் பரம லட்சியம் அப்படின்னு, பகவான் தான் பரம லட்சியம்னு உங்களுக்கு அந்த பரமத்துவம் தத்பரத்துவம் பாத்தீங்கன்னா சித்திக்கும். ஸ்ரத்தை இல்லாத விஷயத்துல தத்பரத்துவம் இதுதான் மேலானது, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு ஸ்ரத்தை இல்லைன்னா அந்த புத்தி வராது. அப்ப பாத்தீங்கன்னா தத்பரத்துவம் வரணும். மனசு நல்லா குவியணும், நல்லா குவிஞ்சு அதுலயே போக்கஸ்டு ஆகணும். அப்படின்னா ஸ்ரத்தை இருக்கிற விஷயத்துலதான் போக்கஸ் ஆகும், இல்லை அப்படின்னா போக்கஸ் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் தத்பரக சையதேந்திரியக, எதுல உங்க புத்தி போக்கஸ் ஆகுதோ
அதுலதான் அந்த போக்கஸ் ஆக உங்க இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு வரும். அப்ப இந்திரிய நிகிரகம் ஆகணும் அப்படின்னா மனசு வந்து போக்கஸ் ஆகணும். மனசு போக்கஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? ஸ்ரத்தை இருக்கணும். எதுல ஸ்ரத்தை இருக்கோ அதுலதான் மனசு போக்கஸ் ஆகுது. எப்ப மனசு போக்கஸ் ஆகுதோ அதுக்கு பின்னாடி இந்திரியங்கள்லாம் சயமமாகுது, கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்பர சையத்தேந்திரிய ஞானம் லப்துவா, இந்திரிய நிகிரகம், மனசு போக்கஸ் ஆச்சு அப்படின்னா குரு வாக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்வாங்கிறது நடக்கும். குரு சொல்றது எல்லாம் சாஸ்திர வாக்கியங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள போய் பரோட்ச ஞானமாயி அது மெதுவா அபரோக்ஷமா மாறும். அப்ப ஞானம் லப்துவா பராம் சாந்திம், ஞானத்தை அடைந்தவன் மேலான சாந்தியை அடைகிறான். எப்படி அப்படின்னா அச்சிரேனாதி கச்சதி, ரொம்ப சீக்கிரமாவே அப்படின்ற, ரொம்ப சீக்கிரம், ரொம்ப டைம்லாம் எடுக்காது அப்படின்ற. அப்ப என்னன்னா மூலம் எது? ஸ்ரத்தா. அப்ப ஸ்ரத்தை இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா 4:39 பகவத்கீதையில சொல்லியிருக்கு. 4:40 வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்லவனை பத்தி பேசுனா கெட்டவனை பத்தி பேசணும், விதி அதான விதி. நல்லவனை பத்தி பேசுனா கெட்டவனை பத்தி பேசணும், இருட்ட பேசுனா வெளிச்சத்தை பேசணும், ஏதாவது பாசிட்டிவா பேசணும் நெகட்டிவ் பேசணும், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் தானே இந்த உலகம். அடுத்த ஆச்சாரியர் சொல்றார், அஜ்ஞஸ்சா ஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனஹ. 4:40 அருமையான ஸ்லோகம் இருக்கு. அஜ்ஞஸ்ச அஸ்ரத்ததானஸ்ச, ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு ஞானம் வருமா? ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு ஞானம் வராது. அதனால அவன் அஜ்ஞானியாகவே இருப்பான். ஸ்ரத்தை இல்லாம அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட என்ன இருக்கும்? எப்பவுமே ஏன் ஸ்ரத்த வரல சுவாமி? சம்சயம், எதை எடுத்தாலும் சந்தேகம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து இந்த வேதத்தை எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்காக. யூடியூப்பை திறந்தா இதே தான் வருது எல்லா இடத்துலயும். இந்த பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ இதுல இருந்து வெளியில இருந்து வந்தாங்க, வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரத்தெல்லாம் எழுதி வச்சாங்க, நம்ம டாமினேட் பண்ணாங்க, அது இதுன்னு வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை பத்தி தப்பா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா சந்தேகமா தான் இருக்கும். எதை பார்த்தாலும் சந்தேகம் வரும். அப்ப ஞானமும் கிடைக்காது. ஸ்ரத்தை இல்லாததுனால கூடவே வந்து பாத்தீங்கன்னா சம்சயம் இருந்துகிட்டே இருக்கும், சந்தேகத்தோட இருந்துட்டு இருப்பான். அவன் என்ன ஆவான்? கடைசியில வினஷ்யதி, நாசத்தை அடைவான். ஸ்ரத்தை இல்லாதவன், சந்தேகத்தை உடையவன் நாசத்தை அடைவான். எதுல? சாஸ்திரத்து மேலையும் குரு மேலையும் சந்தேகம் இல்லைன்னா. அது மட்டும் இல்ல, நாயம் லோகோஸ்தி ந பரஹா ந சுகம் சம்சயாத்மனக, சந்தேகப்படுறவனுக்கு, ஸ்ரத்தை இல்லாம சந்தேகப்படுறவனுக்கு ந அயம் லோகோ அஸ்தி, இந்த லோகத்திலே அவன் சுகமா இருக்க முடியாது. யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கான். வேதத்தை பத்தியும் வேதாந்தத்தை பத்தியும் சாஸ்திரங்களை பத்தியும் சுவாமியை பத்தியும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சை போயிட்டே இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு மனசாந்தி இந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ந அஸ்தி ந பரோலோகமும் வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கும் அவன் போக முடியாது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ந சுகம், அவனுக்கு சுகமும் கிடைக்காது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரத்தைய பத்தி பேசும்போது யோகசூத்திர பாஷ்யத்துல அவர் சொல்ற, ஸ்ரத்தா மாத்தேவ கல்யாணி. எப்பயுமே மனசுல வச்சுங்க, இந்த வார்த்தை எப்பவுமே வச்சுங்க. ஸ்ரத்தா எப்படிப்பட்டது? அம்மா மாதிரியா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா, நான் நேற்று ஒரு வண்டி எடுக்கும்போது அப்பாட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு மடியில இருக்கு. ஒய்ஃப் வந்து அப்பாட்ட ஹஸ்பண்ட கொடுத்துட்டு குழந்தைய கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளார போயிட்டாங்க. இவர் வச்சிருக்காரு. அந்த குழந்தைய பார்த்தேன், அப்பாட்ட இருக்கிறதுனால அது ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்ணிக்கிட்டு ஆனந்தமா இருக்கு, அது பாட்டுக்கு சுகமா இருக்கு. அதே நேரத்துல அந்த ஸ்ரத்த வந்து கொஞ்சம் போச்சுனாலும் என்ன ஆகும்? கத்த ஆரம்பிச்சிடும், பயம் வந்துடும். ஒரு குட்டி வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட மடியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ரத்தையோட அம்மா மேல ஸ்ரத்தையோட அது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸ்ரத்தை இருக்கிற இடத்துல எல்லாம் மனசாந்தி இருக்கும். எந்த இடத்துலலாம் ஸ்ரத்தை இல்லையோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அசாந்தி உண்டாகும், சுகம் உண்டாகவே உண்டாகாது. அதனால சந்தேகப்படுறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம் கிடைக்கவே கிடைக்காது. சம்சயாத்மா, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ந சுகம் சம்சயாத்மனக சொல்லியிருக்கு 40வது ஸ்லோகத்துல. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. 9:3 9வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகம் கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, என்ன சொல்றாரு அப்படின்னா, அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. அற்புதமான ஸ்லோகம் இருக்கு.
அஸ்ரத்ததானா புருஷாக, யாரெல்லாம் ஸ்ரத்தை இல்லாம தானம் பண்றாங்க, ஹோமம் பண்றாங்க, அதே மாதிரி எல்லா கர்மங்களையும் சிரத்தை இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க, சுத்தி இருக்கிறவங்க யார் மேலேயும் சிரத்தை இல்லை, ஈஸ்வரன் மேல சிரத்தை இல்லை, சாஸ்திரத்து மேல சிரத்தை இல்லை, இது மாதிரி புண்ணிய கர்மங்கள் மேல சிரத்தை இல்லை, இது மாதிரி எந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ அஸ்ய தர்மஸ்ய பரந்தப, இந்த தர்மத்து மேல, இந்த சனாதன தர்மத்து மேல, வேதோக்த தர்மத்து மேல யாருக்கெல்லாம் ஸ்ரத்தை இல்லையோ பரந்தப அர்ஜுனா, அவங்க என்ன ஆகுறாங்க, அப்பிராபியமாம் நிவர்த்தந்தே, என்னை அடையாமலேயே, இந்த லைஃபோட லட்சியம் என்னது, பகவான் அடையிறது. அப்ப பகவான் அடையாமையே பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துக்கு மிருத்யு சம்சார வர்த்மனி நிவர்த்தந்தே, அவங்க என்ன பண்றாங்க, ஜென்மம் மரணம் ஜென்மம் மரணம்னு பிறந்து இறந்துகிட்டு இருக்க இந்த சம்சார பாதையிலேயே திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்காங்க. கூகுள்ல சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி சர்ச்சிங் இன்ஜின் சுத்திக்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி இந்த சம்சாரத்திலேயே ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்காங்க. பிறக்கிறது இறக்குறது, பிறக்கிறது இறக்குறது. ஸ்ரத்தை இல்லாதவன் என்ன ஆகுறான், உத்தமமான பிறவியும் கிடைக்காது, புழு பூச்சியா பிறந்து 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 அதுக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருக்கிறது. அசகிருத்தாவிருத்தீனி, பல முறை திரும்ப திரும்ப கோடிக்கணக்கான ஜென்மம் எடுத்ததுக்கு அப்புறம்தான் திரும்ப ஒரு மனுஷன் ஜென்மம் கிடைக்கும். அது மாதிரி கீழான பிறவிகள்லயே சுத்தி சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஸ்ரத்தை ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா இதுல சொல்லி முடிக்குது. இதோட ஸ்ரத்தைய பத்தின விஷயம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுங்க. அதான் ஆச்சரிய சொல்றாரு, இத்தியாதி, இங்க வந்துருங்க, நம்ம மெயின் இதுக்கு வந்துருங்க. இத்தியாதி ஸ்மிருதி பிஸ்ட, முதல்ல ஸ்ருதி சொல்லியாச்சு, தைத்திரியத்துல இருந்து வேதத்துல இருந்து, அது அப்புறம் ஸ்மிருதிகள் மூலமா இத்தனையும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இத்தியாதி ஸ்மிருதிபியஸ்ட, இந்த மாதிரி ஸ்மிருதிகளிலிருந்தும் ஸ்ரத்தையா ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியம், அஸ்ரத்தையா ந கர்த்தவியம். என்ன தெரியுது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மிருதிகள் மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஸ்துதி ஸ்ரத்தையோட என்ன பண்ணணும், இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சத்தியம், விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இருந்து நமக்கு மேன்மை உண்டாகும். இந்த பாராயணம் பண்றதுனால, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட அர்த்த கிரகணத்தினால நமக்கு பாத்தீங்கன்னா நல்ல மேன்மை கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். விஷ்ணுவோட பூஜனம், அர்ச்சனம், ஸ்துதி, நமஸ்காரம் இதெல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா உத்தாரணத்தை உண்டு பண்ணும் இந்த சம்சாரத்துல இருந்து அப்படின்னு. இதெல்லாம் சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் அப்படின்னு ஸ்ரத்தையோட, திருட விசுவாசத்தோட, பக்தியோட இருந்துகிட்டு என்ன பண்ணணும், ஸ்துதி நமஸ்காராதி, ஸ்துதி பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், நல்லா பூஜனம் பண்ணணும், தானம் தர்மம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையோட பண்ணணும். கர்த்தவியம், இது பாத்தீங்கன்னா அவசியம் செய்யப்பட வேண்டும். அஸ்ரத்தையா ந கர்த்தவியம், ஸ்ரத்தை இல்லாமல் எந்த ஒன்றையும் செய்யக்கூடாது அப்படின்னு நிச்சயமாயிருக்கு. இதோட ஸ்ரத்தைய பத்தினது முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த இதுக்கு போகும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம். ஸ்ரத்தா மாதேவ கல்யாணி, ஸ்ரத்தா மாதேவ கல்யாணி, மாதா இவ கல்யாணி, மங்களத்தை கொடுக்கிறவள், அம்மா மாதிரி கல்யாணத்தை பண்றவள். நமக்கு ஸ்ரத்தையிலேருந்து கொஞ்சம் எதையாவது சந்தேகப்பட்டாலும் மனசு டிஸ்டர்ப் ஆகிடும், சுகம் போயிடும். அதனால ஸ்ரத்தையோட இருக்கு. நமஸ்காரம் நமஸ்காரம்.